கன்னி 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புது பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். அவர் செவ்வாய் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். பூசம், ஆயில்யம், இது எல்லாமே எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல கன்னி ராசி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், அவரோட சூரிய பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இது வரைக்கும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களை யாரும் மதிக்காதவங்கெல்லாம் உங்களை மதிப்போடு பார்ப்பதற்கு, மரியாதையோடு செயல்படுத்துவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும், இது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிநாதன் புதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். அப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், ஆசை, எண்ணம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள்லாம் குறைஞ்ச இடத்துலேருந்து கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க. நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், எனக்கு அதுக்கான ஆசைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. ஏன்னா காலநிலைகள், கிரக நிலைகள் அனுசரித்து நம்ம அதெல்லாம் பண்ணணும். இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாய்ப்புகளின் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கவனம். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை நல்ல லேவிஷாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆரம்பத்தில் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், இறுதியில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இளைய சகோதரிகள் விஷயத்தில் கவனம். அவர்களுக்கு ஏதாவது சுப செலவுகள் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதில் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எப்பயுமே உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய முயற்சிகளிலிருந்து நீங்கள் எப்பயுமே பின்வாங்காதீங்க, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆனாலும் அந்த செவ்வாய் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸ், எக்ஸலேட்டரில் போகிறதுல கவனமாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண வேண்டாம், டைவர்ஷன் ஆகாமல் பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்க, அல்லது அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்க, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்பா அம்மாவுடைய 2 பேருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. அது மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ
நல்ல மகசூல் லாபம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா கூட ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்திரம் பண்ணுங்கள். பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை, அதற்காக பெரிய கெயினும் இல்லை. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, கோல்டு பாண்டு வாங்குறது எல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெரிய ஒரு லாஸ் இல்லை, பெரிய ரிட்டர்ன்ஸும் இல்லைங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒர்க்கில் ஒரிஸ் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதில் உங்களுடைய கரியரில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. பட் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஜாப் என்பது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திலேயே சனி பகவான் வக்ரகதியில் குருவோட இருக்கிறாரு. அதனால் நீங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஆன்சைட்டில் இப்போ உலகம் முழுவதும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனியை விட்டுறாதீங்க. பேப்பர் போடுறதுல யோசித்து போடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை பொறுமையாக தேடுங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், தலையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சர்ஜரி பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக வரும், அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது. வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த முருகனை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் பழனி போயிட்டு வாங்க, இது ரொம்ப உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் திருவண்ணாமலை போக சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.